அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியின் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் ரத்ன சபேசன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் கனகவேல் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பான ஒரு ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாயதையும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். அம்மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளிட்ட பிறகு
ஆழ்ந்து காற்றுள் இழுத்த பிறகு மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவ்வழியில் தொடர்ந்து பயணிப்போம் என வேண்டிக் கொள்கிறோம். நாளும் உயர்வோம், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. அமரும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம், எழும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். கால்கள் ஒரு அரை அடி இடைவெளியில் 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. கைகளை மாட்டி பிடித்துக் கொள்கிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று. அடுத்ததாக 10 திறன்கள். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு வரட்டும். நீண்ட காற்று உள்ளிழுத்து வெளியேற்றும் போது தலை பின்புறமாக கை விரல் நுனிகள் தரையில் உள்ளது. வலது காலை மட்டும் மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8
9. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9. இரு கைகளையும் இடுப்பில் வைத்து ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக திரிகோணாசனா. முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. பார்வை மேல இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. மீண்டை மூச்சை உள்ளெடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. பூரண திரிகோணாசனா. இப்போ இடது கை வலது கால் கட்டை விரலுக்கு போகட்டும். பார்வை மேல இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. மீண்டும் காற்றை உள்ளெடுத்து வலது கை இடது கால் கட்டை விரலில் 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே படுத்த நிலையில் உள்ளங்கைகளை வானத்தை நோக்கி வைத்து ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் அடித்து பிடித்து இரு கால் முட்டிக்கு நடுவில் நம்முடைய மூக்கொன்னை
எதிர் திசையில் கால்களை நீட்டி ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா. ஓய்வு. முதலை ஆசனத்தில் ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. முயலாசனம். உடலை நேராக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு காட்டுகிறேன். அமர்ந்த நிலையில் கால்களை நீட்டி கோமுக ஆசனம். பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். இருகால் முட்டியும் சேர்த்து வைத்து இரு கைகளும் இருகால் பாதத்தை பிடித்து நன்றாக காற்றை உள்ளிருக்கிறோம். ஆழ்ந்து உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலை முன்னோக்கி வரட்டுங்க. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே மெல்ல மெதுவாக மேல ஆறு 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு.
அடுத்து கால் மேல வர மாதிரி அமைத்துக் கொள்கிறோம். ஒரு நீண்ட காற்று உள்ளிழுத்து ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி வரட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 தலை மேல வரும் பொழுது காற்று உள்ள போகட்டும். இடது கை மேல வரட்டும், வலது கை கீழே போகட்டும். கோர்த்து பிடிச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. உடலை நேராக வைத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு நீண்ட மூச்சு. இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து வேகமாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். பஸ்திரிகா. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்து உள்ளிழுத்து மகர ஓசை. சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. எடுக்கும் நேரத்தை விட வெளிவிடும் நேரம் அதிகமாக இருக்கட்டும். 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்து 8 வினாடி நேரம் பொறுமையாக நிதானமாக வெளியேற்றுகிறோம். இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஒரு சுற்று. இப்படி 7 சுற்று செய்கிறோம்.
7 சுற்று முடிந்த பிறகு இருநாசி வழியாக ஆழமாக எடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வாசி யோகம். இந்த வாசி யோகங்கிறத எல்லா சித்தர்களும் கற்று வச்சிருக்காங்க, எல்லா சித்தர்களும் பேசியிருக்காங்க. ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த ஒரு சித்தருடைய, மகானுடைய, ஞானியுடைய வாழ்க்கை வரலாறும் படித்து பாருங்கள். அவர் வாசியோகம் கற்றுக்கொண்டிருந்தார், வாசியோகத்தில் அவர் உச்சாணி கொம்புக்கு போயிருந்தார், வாசி வாசி வாசின்னு பல இடங்களில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறதுங்கிறத மட்டும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உலகுக்கு கற்றுக் கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர். அதாவது வாசியோகம்னா முதல்ல என்னன்னு சொல்கிறேங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே உச்சி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும், அது துடிச்சிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அது இன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கலையா, உடம்புக்கு சத்து வேணும் இல்லையா, எங்கேருந்து வரும்? உச்சந்தலையில் இருந்து பிரபஞ்சத்திலிருந்து சக்தி எடுத்து தாங்க அந்த உசுறு வாழுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு, தண்ணி குடிச்சு, பால் குடிச்சு, ஜீரண வேலை நடந்து, மலமெல்லாம் போய், தண்ணியெல்லாம் போய், யூரியன்லாம் போய், அதெல்லாம் முடிச்சோடனே கடைசி என்ன ஆகுது? அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு, இப்போ பாருங்கள் கல் மாதிரி இருக்கும். அந்த கல் மாதிரி இருக்குல்ல, அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி நாம் உச்சந்தலைவலியாக சக்தியை இழுக்கும் அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் வாசி யோகம். இது ஒரு பயிற்சி, அருமையான பயிற்சி. மூச்சு பயிற்சிகள்லேயே வாசி யோகங்கிறது மிகப்பெரிய ரகசியங்க. அது அப்பாவுக்கு அப்பா. இதை உலகுக்கு கற்றுக் கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர் என்ற கேரளாவை சேர்ந்த ஒரு ஞானி. அவர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, நீங்கள் ரிஷிகேஷ், ஹரித்வார்லாம் போனீங்கன்னா நிறைய ஆசிரமெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு குருநாதர் இருப்பார். அவரோட குருநாதர் யாருன்னு கேளுங்க, இன்னொருத்தர் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ. அவர் குருநாதர் யாருன்னு கேளுங்க, சிவானந்த பரமஹம்சர் தான் இருக்கும். சிவானந்த பரமஹம்சர் தான் எல்லா குருநாதர்களும் குருநாதர்கள். அவர் தான் வாசியோகத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் போய் எங்கேயோ கற்றுருக்காருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தாங்களாமா. அவருக்கு கோவம் வந்துருச்சு, இவ்வளோ அருமையான பயிற்சியை ரொம்ப நாள் கழித்து சொல்லி கொடுத்தாங்களே, இதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவர் எங்கெல்லாம் வந்தாரோ, சிவானந்த காலனி, சிவானந்தபுரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட கதையை கேட்டு பாருங்கள். இவர் உட்கார்ந்திடமாக தான் இருக்கும். இவர் போகாத நாடே இல்லைங்க. சிவானந்த பரமஹம்சர் அவர் கற்றுக் கொடுத்தது வாசி யோகம். இவருங்க வாசி யோகத்தை நாமெல்லாம் டெய்லி செய்கிறோம். எப்போ தெரியுமா செய்கிறோம்? தூங்குறதுக்கு முன்னால் செய்கிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒருத்தர் பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் காதை வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குன்னு சொல்லி காது வச்சு கேட்டே இருங்களேன். அவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? படுத்துகிட்டே இருப்பாங்க, சாதாரண மூச்சு தான் போயிட்டுருக்கும். திடீர்னு இந்த மாதிரி வித்தியாசமான சவுண்டு கேட்கும் இல்லையா, அதுதான் வாசி யோகம். அப்போது ஒவ்வொருத்தரும் தூங்குறதுக்கு முன்னால் வாசி யோகம் செஞ்சாதான் தூக்கத்துக்குள்ளேயே போக முடியுங்க. யோசிச்சு பாருங்கள், தூக்கங்கிறது என்ன, விழிப்புங்கிறது என்ன? விழிப்புங்கிறது எல்லாமே ஞாபகமுள்ள ஒரு நிலை. தூக்கம் என்பது நாம் யார் என்பதை மறந்த நிலை. தூக்கங்கிறது ஈக்குவலாக டெத்து, நம்ம யாருமே ஞாபகம் இல்லை. அப்போது விழிப்பு நிலையிலிருந்து தூக்கத்துக்கு போவதற்கு உதவி செய்வது ஒரு வித்தியாசமான ஒரு மூச்சு. அந்த மூச்சே வாசி. நம்மளை அறியாமல் டெய்லி செய்கிறத, ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால் நாமளே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறத உட்கார்ந்து அது முறையாக கற்றுக்கிட்டு அமைதியாக செய்யும் பொழுது ஒரு சக்தி கிடைக்கும் பாருங்க. இதற்கு பெயர் வாசி யோகம். இது ஒரு அருமையான பயிற்சி. இந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக்கணும்னா சித்த வேதம்னு ஒரு புக் இருக்குது, சிவானந்த பரமஹம்சர் எழுதுனது. அந்த புக்கை வாங்கி முழுசாக படிச்சுட்டு அருகில் உள்ள வாசி யோகம் அப்படின்னு சென்டர் இருக்கும். இது யாரும் விளம்பரப்படுத்தினதே இல்லைங்க. சித்த வித்தை தவா ஆலயம்னு பேர்.
ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தேடி பிடிச்சி நீங்கள் போகணும். இங்கே பாருங்க, சில பேர் வாசி யோகங்க பேரில் கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சிவானந்த பரமேஸ்வருடைய ஃபோட்டோவை வச்சு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மரியாதையாக காசையே வாங்காமல் யாரெல்லாம் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்களோ இவர்கள் மட்டுமே வாசி யோகத்தை உண்மையாக நேசிப்பவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள். அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சுட்டு 5000 10,000 கொடு, 4 முறை என்ன வந்து பாரு, நான் தான் கற்றுக்கிட்டேன், எனக்கு வானத்துலேருந்து இறங்கிச்சு அதை சொன்னாங்கன்னா அவங்க பக்கத்துலாம் போகாதீங்க. அவங்கெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தங்க. வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சிங்க. இந்த பயிற்சியை மட்டும் ஒழுங்காக பண்ணி கைவல்யமாச்சுன்னா, கைவல்யன்னு என்ன? இங்கே பாருங்க, வாசியோகம் கற்றுக் கொடுப்பதற்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1 நாள் இருந்தால் போதுங்க. கற்றுக் கொடுத்தா பத்தாது, தினமும் செஞ்சு 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 அதில் கைவல்யமாகணும். கைவல்யம் என்றால் என்னவென்றால் அது அந்த வாசியோகத்துக்கு அந்த நிலைமைக்கு போகணும். அப்படி வாசியோகத்தில் கைவல்யம் ஆயிடுச்சுன்னா பசிக்கவே பசிக்காதுங்க, சாப்பிடவே மாட்டோம், தண்ணி குடிக்கவே மாட்டோம், ஆனால் நல்லா இருப்பேங்க. இதுதான் வாசியோகம். வாசியோகத்தை மட்டும் ஒழுங்காக பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா சாப்பிட்டா கடுப்பாக இருக்கும், சாப்பிடாம இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியே தேவைப்படாது. ஆமாங்க, காற்றுலேருந்தே தண்ணி எடுத்துக்கிறோம், காற்றுலேருந்து சாப்பாடு எடுத்துக்கலாங்க. இப்போது சில யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, மணலுக்குள்ளே ஒருத்தர் போய் உள்ளே போய் உட்காந்துருவார், கை மட்டும் வெளியே இருக்கும், உத்தராட்சி கொட்டை எண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லையா? மணலுக்குள்ளே எப்படி வாழ முடியுது? வெளியிருந்து மூச்சு காற்றை எடுக்காமல் உள்ளே இருக்கும் மூச்சையே ஒழுங்கு செய்யும் நிலையே வாசியோகம். அதை கற்றுக்கிட்டோம்னா தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆமாங்க, சுனாமி வந்துச்சு இல்லை பூகம்பம் வந்துச்சுன்னா வாசியோகம் தெரிஞ்சால் போதும், உள்ளே போய் உட்காந்துக்கலாம், நம்ம பாட்டுக்கு வாசி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 10 வருஷம் கழிச்சு யாராவது தோண்டி பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் படுத்துக்கிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க, சரி பண்ணிக்கலாம். வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சிங்க. நான் ரொம்ப மிகையெல்லாம் சொல்லலை, ஒழுங்காக வாசியோகம் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் புரியும். வாசியோகம் என்பது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. இதை நீங்கள் அருகில் உள்ள சித்த வித்தை தவ ஆலயம் அப்படிங்கிற சென்டரை கண்டுபிடிச்சி, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வடகரையில் கேரளாவில் ஹெட்டு மெயினான ஆசிரமம் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்கள் லோக்கலில் யாராவது அணுகி இலவசமாக 5 காசு வாங்காமல் ஒரு பயபக்தியோட சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன ரூல்ஸ்னால், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிடக்கூடாது, சேவிங் பண்ணக்கூடாது, சர்ட்டு போடக்கூடாது, துண்டு தான் போத்திக்கணும், வெள்ளை ட்ரெஸ் தான் போடணுன்னு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் இருந்து அந்த சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வாசியோகம் சொல்லிக் கொடுப்பாங்க. நானும் வாசியோகம் கற்றுருக்கிறேன், ஆனால் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வரல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் அந்த வித்தையை கற்று நான் செய்கிறனால தான் நிறையா மூச்சு காற்று எனக்கு இருக்குது. அதனால தான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்தெல்லாம் பேச முடியுது. எனவே வாசியோகம் என்பது ஒரு அருமையான பயிற்சி. நான் இன்னும் கற்றுக் கொடுக்குறதுக்கு அளவுக்கு நான் பண்ணலைங்கிறனால நீங்கள் அருகில் உள்ள வாசியோகத்தை போய் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. வாசியோகம் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பயிற்சி. வாசி கற்றுக்கொள்வோம், நாமளும் பிராணனை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி நன்றி ஐயா. இன்று ஒரு சிறப்பான சிந்தனை அளித்த கீழர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. ஏன்னா வாசியோகங்கிறது பல பேருக்கு தெரியலனாலும் உண்மையான ஒரு முக்கியமான விஷயங்கள் அதுல அடங்கி இருக்குது. அதை ஐயா சொல்ற மாதிரி உண்மையான குருமார்களை வச்சு கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சாக்கா, ஐயா சொன்ன மாதிரி அதுல போய் ஒரு சிறு இதா போகக்கூடாது, ஒரு உண்மையான ஒரு கத்துக்கணும் ஒரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாம் போனாக்கா சிறப்பா இருக்கும். அனைவரும் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அதை முன்னெடுத்து சென்று பயிற்சி முறைகளை கற்றால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அது ஒரு முதன்மையான முழுமையான பயிற்சி. அதை தெரிந்து கொண்டு அனைவரும் பங்கு பெற அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடன் சிறப்பிக்க இருக்கும் வேதாத்ரி மகரிஷியின் தத்துவங்களில் பல மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கியவர், பள்ளி கல்லூரிகள் தொழிற்சாலைகள் கோவில் போன்ற பல இடங்களில் யோகா மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் பயிற்சிகள் கொடுத்துள்ளார். கொரோனா காலகட்டங்களில் சாதனை மார்க்கம் என்ற பெயரில் இவர் துவங்கிய ஜூம் இணைய வழி ஆன்மீக யோகா பயிற்சிகள் உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. தற்போது இறை சாதனை மார்க்கம் என்ற பெயரில் இணைய வழி ஆன்மீக சேவைகளை கட்டணமின்றி சிறப்பாக செய்து வருகிறார். நம்மை போல்
மக்களை ஈர்க்கும் வகையில் நகைச்சுவை உணர்வுடன் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாற்றும் திறனால் உலகமெங்கும் பல அன்பர்களை வேதாத்ரி மகரிஷியின் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்க வைத்தவர். தன்னம்பிக்கை மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர். கவுன்சிலிங் கொடுத்தல் மற்றும் நோய்களை போக்கும் ஹீலிங் பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். இன்று இறை ஆசிரியர் அருள்நிதி இறை மதன் அவர்கள் நம்முடன் சிறப்பான ஒரு நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பிக்க வருகிறார். ஐயா அவர்களை இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக அன்புடன் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வேற ஏதாவது சொல்லணுமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லது நல்லது, ஸ்டார்ட் பண்ணலாம். மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா எதை நான் சொல்லுவேன்னா 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல சேலஞ்ச் எதுவும் இல்லை. அதாவது தொழிலுக்காக எந்திரிக்கிறது இல்லை, சரியா? அது நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க, பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, மளிகை கடை வச்சிருக்கவங்க, மார்க்கெட் போறவங்கன்னு. அதல்ல, பணத்துக்காக எந்திரிக்கிறது அல்ல. என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, என்னுடைய மன அமைதிக்காக, என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்காக, ஒரு யோக பயிற்சிகளுக்காக, சரிங்களா? யார் ஒருவர் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறாரோ உண்மையாலுமே அவர்கள் அனைவரும் என்ன சொல்றது, இந்த இயற்கையால், இறை சக்தியால், மகான்களால், இன்னும் தெய்வீகத்தன்மை கொண்டவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மாற்று கருத்தே கிடையாது. அந்த விதத்துல ஒரு 34 ஆன்மாக்களோடு நான் இன்னைக்கு கலந்திருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த குணபாலன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி சொல்றது, உண்மையாலுமே வரலாற்றிலே எழுதப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதில் நம்ம எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது 2வது பட்சம். அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, இது இவருக்கு கிடைக்கும் என்று இருந்தால் மட்டுமே அது அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஜூம் கிளாஸ்ல, இந்த ஜூம் நிகழ்வுல உலகத்துல இருக்கிற 800 கோடி பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்னு நம்ம 35 பேருக்கு தான் தெரியும், சரியாங்களா? 800 கோடி பேருடைய வாழ்க்கையிலிருந்து உடல் நலம், உடல் நோய்கள் ஓடி போயிடும். மனதில் இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் ஓடி போயிடும். உறவுகள் இருக்கிற துன்பங்கள் ஓடி போயிடும். பொருளாதார பிரச்சனைகள் காணாமல் போயிடும், சரிதானுங்களா? அப்ப 800 கோடி பேரும் இதுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகமே அமைதியாக, ஆனந்தமாக, வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். ஆனா நம்மகிட்ட சில கர்ம வினைகள் இருக்கு இல்லைங்களா, சில பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள் தான் நமக்கு எது கிடைக்கணும், எது கிடைக்க கூடாதுன்னு தீர்மானிக்கும். அந்த விதத்துல மிகப்பெரிய புண்ணியம் பெற்றவர்கள் தான் இந்த ஜூம் கிளாஸ்ல இணைய முடியும். அதுதான் உண்மை, அதான் சத்தியம் கூட. நான் ஏதோ நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக, முகஸ்துதிக்காக பேசல. நீங்களே நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வாங்கப்பா, உடம்பு நல்லா இருக்கும், அதாவது உடம்பு கெட்டு போனவங்ககிட்டே சொல்லியிருப்போம், வாப்பா அங்க காலையில 5:30 மணிக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, வாங்க கொஞ்சம் செய்யுங்க, உடம்பு ஆரோக்கியமாயிரும்
எத்தனையோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பீங்க. ம்ஹும். இந்த சந்திரமுகியில சொல்லுவார் இல்லையா, ரஜினி சொல்லுவாரு, இப்ப போய் அவங்கள கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்டு பாருன்னு சொல்லுவாரு. அது கூப்பிட்டோடனே அந்த பேய் உள்ளிருந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி நீங்க போய் யாராச்சும் கூப்பிட்டு பாருங்களேன், என்ன நியாயமெல்லாம் பேசுவாங்க, சரிதானுங்களா? ஆனா உள்ள வரமாட்டாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய சேலஞ்ச். சரிங்களா? மிகப்பெரிய சேலஞ்ச். அப்ப அந்த விதத்துல இதுல வெற்றி பெற்றாலே வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றதா அர்த்தம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணீரில குளித்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்குறாரோ அவர் சத்தியமா வாழ்க்கையில ஜெயிச்சுடுவார். மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்துல டெய்லியுமே அந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும், சூழலை உருவாக்கினாலும் அதில் கலந்து கொண்டு அந்த உயர்வை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஆன்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த விதத்திலே இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்வை கொண்டாடுவோம் இல்லையா? வாழ்க்கையே எதற்குங்க? கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையே, இல்லைங்களா? நான் அடிக்கடி கேட்பேன், நாமள யாருங்க? சரி, நீங்க அப்படியே மனசுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கோங்க. இது டைரக்ட் கிளாஸா இருந்தது அப்படின்னா நீங்கள் நானும் பேசிட்டு இன்ட்ராக்ஷன்ல போகலாம். ஜூம் கிளாஸா இருக்கிறங்காட்டி அதுக்கு டைம் இல்லை. இருக்கிற டைமும் ஷார்ட்டா இருக்கு. இன்னைக்கு உண்மையாலுமே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட நான் ஓபன் பண்ண போறேன். சரிதானுங்களா? இது நான் சொல்றதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். சரிதானுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களும் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை நாம இன்னைக்கு இதுல இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? நிச்சயமா இந்த ஒரு விதி புரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த விதி புரிஞ்சதுல இருந்து அந்த வாழ்க்கை கொண்டாட்டம் தான். சரிங்களா? ஹீலர் பாஸ்கர் ஐயா தான் சொல்வார், செவி வழி தொடு சிகிச்சை மூலமாக நீங்கள் உள்ள வந்து அந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் நோயெல்லாம் போயிடுச்சு, நீங்க ஸ்வீட் சாப்பிடலாம் பாரு. சரிதாங்களா? அந்த மாதிரி இந்த உரை உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த நொடியிலிருந்தே நம்ம வாழ்க்கை கொண்டாட்டம் தான். சரி, நாமள யாருங்க? மனிதர்கள் இல்லையா? ஒண்ணும் மாற்று கருத்து இல்லைல்ல? சரி, நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. எவ்வளவு அறிவுங்க? 6 அறிவு. சரி, இப்போ இந்த ஆடு மாடு நாய் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பொதுவான பேர் என்ன? விலங்குகள், அனிமல்ஸ் இல்லையா? சரி, அவங்களுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு. நமக்கு 6 அறிவு. சரிங்களா? சரி, யாரு உயர்ந்தவங்க அப்படின்னா எல்லாரும் பொதுவா என்ன சொல்லுவோம்? மனிதர்கள் தான் உயர்ந்தவர்கள். சரி, எதை வச்சு மனிதர்கள் உயர்ந்தவர்கள் சொல்றீங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது இல்லையா? உண்மைதானே? நிச்சயமா உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. சரி, நமக்கு 6 அறிவு இருக்கு, அவங்களுக்கு 5 அறிவு இருக்கு. அப்ப நம்ம தான் உயர்ந்தவங்க. கரெக்டா? சரி, கரெக்ட். ஓகே. இப்போ நாம எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம்? நம்ம எல்லாருமே எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோங்க? சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, கொண்டாட்டமா நம்ம வாழ்க்கை இருக்குன்னு தானே எல்லாருமே விரும்புறோம். ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. சின்ன வயசு குழந்தையில இருந்து பெரிய வயசுல இருக்கிறவங்க வரைக்கும், வயதானவங்க வரைக்கும் ஒரே நோக்கம் தான் நமக்கு. இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பல முயற்சிகளை செய்கிறோம். சரிங்களா? சரி, மற்ற உயிர்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையை நல்லா வச்சுக்கணும்னு இருக்குமா, இல்ல கஷ்டப்படணும்னு இருக்குமா? எல்லா உயிர்களுக்குமே வாழ்க்கைய அமைதியாக, நிறைவாக, சந்தோஷமா கொண்டு போனான்னு தான் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. இந்த 6வது அறிவை வச்சு சிந்திச்சு பதில் சொல்லுங்க. சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இப்ப நாம சந்தோஷமா இருக்கிறோமா, நாய் சந்தோஷமா இருக்கா? எல்லாரும் நாயின்னு சொல்ற மாதிரி எனக்கு காதுல கேக்குது. ஒரே நிமிடம்.
ஓ சாரி. சரி ஐயா, எனக்கு கோஹோஸ்ட் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துடலாம். திருமுருகன் ஐயா, மகிழ்ச்சி. சரி, நன்றி நன்றி. அப்போ கன்ஃபார்மா எல்லாருமே என்ன சொல்றோம்? நாய் தான் சந்தோஷமா இருக்கு இல்லையா? சரிங்களா? சரி, எப்படி சொல்றோம் நாய் சந்தோஷமா இருக்குன்னு? எந்த நாய்க்கும் பிபி இல்ல, எந்த நாய்க்கும் சுகர் இல்ல, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இல்ல, ஹார்ட் அட்டாக் இல்ல, இல்லைங்களா? பிரஸ்ட் கேன்சர் வரல, இன்னைக்கு வரைக்கும் நார்மல் டெலிவரி தான் ஆயிட்டு இருக்கு இல்லையா? எந்த ஆடு மாடு நாயோ தொப்ப வச்சு நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? நான் அடிக்கடி கேட்பேன், எந்த நாய்க்காவது சொத்தப்பல் பார்த்துருக்கீங்களான்னு. நம்ம நிறைய வீட்டுல பெட் அனிமல்ஸ் வளர்த்துறோம் இல்லையா? எதுக்காவது சொத்தப்பல் இருக்குங்களா? கவனிச்சிருக்கிறோமா? சொத்தப்பல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அதே விலங்குகள் பல்லு விலைக்கு பார்த்துருக்குமா? அது பல்லே விளக்குறதே இல்லை இல்லையா? அப்ப ஒரு உயிரினம் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் பல்லே விளக்குறது இல்லை, அதுக்கு சொத்தப்பல்லே வர்றதில்லை. உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? இனிமேல் நாமளும் பல்லே விளக்காம விட்டுருவோம் அப்படின்னு எடுத்துடாதீங்க. சரியா? நாம காலையிலயும் நைட்டு ஷிஃப்ட் போட்டு விளக்குறோம் 2 வேளை. வாயை திறந்தா எல்லாம் சொத்த, அதை புடுங்கறதுக்கு ஒரு டாக்டர் வேற இல்லையா? அப்ப 5 அறிவு விலங்குகள் உடல் நலத்துல நம்மளை விட நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நிச்சயமா நல்லா இருக்கு. சரியாங்களா? அதே மாதிரி மனநலத்துல கம்பேர் பண்ணி பாருங்க. நாய்க்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணா பேராசை அதுகிட்டு இருக்கா? இப்போ ஒரு நாய்க்கு ஒரு 5 பாக்கெட் பிரியாணி வச்சிருங்க. சரிங்களா? 5 பாக்கெட் பிரியாணி, சூப்பரான பிரியாணி வச்சுட்டா அது எவ்வளவு சாப்பிடும்? ஒரு பாக்கெட் சாப்பிடுமா? சரி, ஒரு பாக்கெட் சாப்பிடும். அப்புறம் என்ன பண்ணும்? போயிடும். போயிட்டு மறுபடியும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வருமா? வரும். எப்போ வரும்? பசிச்சாதான் வரும். அது வரைக்கும் வராது இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட 5 பாக்கெட் பிரியாணி கொடுக்குறோம். என்ன பண்ணுவோம்? ஒரு பாக்கெட் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். 2வது பாக்கெட்டையும் சாப்பிடுவோம், அதுல வயிறு தொந்தரவாகும் இல்லையா? அதோட விட்டுட்டு போயிடும்னு நினைக்கிறீங்க? மிச்சம் 3 பாக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில எடுத்து அதையே சூடு பண்ணி சாப்பிட்டு உடம்புல எல்லா நோயும் உருவாக்கிடும். சரிதானுங்க? ஒரு ஆடு மாடு நாய்க்கு கூட தெரியுது, பசிச்சாதான் சாப்பிடணும். இன்னும் வீட்டுல நான் ஏன் உதாரணம் சொல்றோம்னா, நம்ம அடிக்கடி பாக்குறதுனால சொல்றேன். உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடாது. கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு அறிவு 5 தான், ஆனா கிளியரா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடாது. 2 நாள் பட்னியே கிடக்கும். நீங்க வாயே திறந்து உள்ள கொட்டினாலும் கக்கிடும். அதே மாதிரி வாமிட் எடுக்கும். உள்ள ஏதாவது போய் கெட்டதா இருந்துச்சுன்னா அதுவே என்ன பண்ணும்? வாமிட் எடுக்கும். சில வேர்கள், சில ஏதாவது இலைகளை போய் சாப்பிட்டு, இலை அது சாப்பிடாது, அந்த இலைகள் ஏதாவது சாப்பிட்டு போய் வாமிட் எடுத்து தன்னோட கழிவை வெளியே தள்ளும். உடம்பு சரியாகிற வரைக்கும் சாப்பிடாது. ஆனா நாம என்ன பண்றோம்? சரிங்களா? உடம்பு சரியில்லைன்னா தான் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு பேராசை கிடையாது. ஒரு கவலை இருக்கா? எந்த நாய்க்காவது கவலை இருக்கா லைஃப்பை பத்தி? நாளைக்கு என்ன ஆகுமோ? சரிங்களா? என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ? எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கடந்த காலத்துல அந்த நாய் என்னை அன்னைக்கு அப்படி திட்டிருச்சு, கடிச்சிருச்சு, அப்படி ஏதாவது மனசுல வச்சிருக்குமா? அப்படி எதுவும் இருக்காது. பிரசன்ட்ல அப்படியே ஹாப்பியா போயிட்டே இருக்கு. இப்ப என்ன அவ்வளவுதான் போயிட்டே இருக்கு. சரிதாங்களா? அதே மாதிரி எந்த ஆடு மாடு நாய்க்கும் வீட்டுக்கார அம்மா தொந்தரவு, வீட்டுக்கார நாய் தொந்தரவு, குழந்தைகள் நாய் தொந்தரவு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? உண்மைதானே? அது இனச்சேர்க்கை பண்ணிக்கோ, கொஞ்ச நாளைக்கு தேவைன்னா வச்சுக்கோ, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா தாட்டி விட்டுரு, நீ போய் உன்ற வாழ்க்கையை பாருன்னு துரத்திட்டு. ஆனா நாம அப்படி அல்ல, நிறைய பற்றுகளுக்குள்ள மாட்டி இருக்கிறோம். சரியாங்களா? ஆடு மாடு நாய்கள் பொறாமப்படுறது இல்லை. இந்த நாய் அழகா வந்திருக்குன்னு எந்த நாயாவது பொறாமப்படுதா? இல்ல. நிறைய சம்பாதிக்கன்னு பொறாமப்படுதா? இல்ல. பொறாம கிடையாது, பேராசை கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, இன்னும் முறையற்ற பால் உணர்வு கூட கிடையாது.
செக்ஸ் இன்க்ளூடிங் செக்ஸ்ல கூட அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் அது கிராஸ் பண்ணாது. குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் இனச்சேர்க்கை வச்சுக்கும், கண்ட நேரத்துல இனச்சேர்க்கை வச்சுக்காது. புரியுதா இல்லைங்க? ஒரு பெண்ணாய் கருவுற்றுக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆண் நாய் பக்கத்தாலேயே போகாதுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய எத்திக்ஸ் தெரியுமா? அப்ப நம்மளை விட அறிவு கம்மியா இருக்கு, ஆனா அது உடல் நலத்துல நல்லா இருக்கு, மன அமைதியா இருக்கு, யாருக்கு எந்த தொந்தரவும் தேவையில்லாம கொடுக்கறது இல்ல. புரியுதா நீங்க? அப்ப அது வாழ்க்கை எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு, நம்மளை விட மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப சொல்லுங்க, யாரு உயர்ந்தவங்க? சரிதானுங்களா? இப்ப எல்லாருக்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நமக்கு சத்தியமா உயர்ந்தவங்க இல்லை. நமக்கு 6 அறிவு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒருத்தனுக்கு அறிவு எச்சா இருக்குதுங்கிறதுக்காக அவனை உயர்ந்தவன் சொல்ல முடியுமா? சந்தோஷம் எச்சா இருக்கிறதுங்கிறத உயர்ந்தவன் சொல்ல முடியும்? சந்தோஷம் தான் இங்க முக்கியம். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்மளை விட கம்மியா இருக்கிற அறிவு எல்லாமே சந்தோஷமா இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு நாயோ ஒரு ஆடையோ மாடையோ சொன்னேன். சரி, இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 84 லட்சம் வகையான உயிரினங்கள். சரியாங்க? அந்த 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல உச்சகட்டமான உயிரினம் நீங்களும் நானும், மனித இனம். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, 83,99,999 சந்தோஷமா இருக்கு. அது 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு, அத்தனை மகிழ்ச்சியா இருக்கு. ஒன்றும் பெரிய தொந்தரவு எல்லாம் அது கிடையாது. ஆனால் இந்த எல்லா உயிரினங்களை விட உச்சகட்டமான உயிரினமா இருக்கிற மனித இனம் இன்னைக்கு மிகப்பெரிய தொந்தரவுக்குள், பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. உடல் நலத்துல எடுத்தா பிரச்சனை, மன வளத்துல எடுத்தா பிரச்சனை, குடும்பத்துல எடுத்தா அது பிரச்சனையோ பிரச்சனை, பொருளாதாரம் அதை விட பிரச்சனை. சரிங்க? அப்ப எங்க திரும்பினாலும் பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கை எங்க போய் நம்ம கொண்டாடணும் இல்லைங்களா? இப்ப எப்படி கொண்டாடணும்? ஆனா கொண்டாடியே ஆகணும். இறைவன் நம்மளை எதுக்காக படிச்சிருக்கான்? இந்த வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வதற்காகத்தான், கொண்டாடுவதற்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறான். எப்படி சார் சொல்றீங்க? இப்போ ஓரறிவு தாவரம், அதுக்கு தொட்டா மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? தாவரத்துக்கு ஓரறிவு, தொடுதல்ல மட்டும்தான் அது இன்பத்தை அனுபவிக்கும். 2 அறிவு புழு, தொட்டாலும் சந்தோஷம் தெரியும், சாப்பிட்றதுக்கும் சந்தோஷம் இருக்கு, அதுக்கு 2 அறிவு, நாக்கு வந்திருக்கும். 3 அறிவு பூச்சி இனங்கள். சரிங்களா? அதுக்கு தொட்டாலும் சந்தோஷம், சாப்பிட்டாலும் சந்தோஷம், நுகருகிற அறிவும் வந்திருக்கும். 3 விதத்துல சந்தோஷம். சரிதானுங்களா? 4வது அறிவு பாம்பு போன்ற ஊர்வன, அதுக்கு தொட்டாலும் சாப்பிட்டாலும் நுகர்ந்தாலும், 4வது இறைவன் ஒரு அறிவு எச்சா கொடுக்குறான், பார்த்தாலும் சந்தோஷம். 4 விதத்துல சந்தோஷம். 5 அறிவு விலங்குகள், பறவைகள், தொட்டாலும் சாப்பிட்டாலும் நுகர்ந்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் சந்தோஷம். 5வது அறிவு காது. முதல் அறிவு தோல், 2வது அறிவு நாக்கு, 3வது அறிவு மூக்கு, 4வது அறிவு கண்ணு, 5வது அறிவு காது. அப்ப 5 அறிவு விலங்குகளுக்கு 5 விதத்திலே சந்தோஷம். அப்ப இறைவன் ஒவ்வொரு அறிவை உயர்த்த உயர்த்த சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறான். இப்ப 6வது அறிவு வரப்ப எப்படி இருந்திருக்கணும்? தொட்டாலும் பார்த்தாலும் கேட்டாலும் நுகர்ந்தாலும், சரிதானுங்களா, சாப்பிட்டாலும் இன்னும் நினைத்தாலே சந்தோஷம் அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? இப்ப அப்படியே இருக்கும். அட ஏன் சார் நீங்க வேற, இங்க தொட்டா பிரச்சனை, பார்த்தா பிரச்சனை, கேட்டா பிரச்சனையோ பிரச்சனை இல்லையா? அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இறைவன் ஒவ்வொரு அறிவா வர்றப்ப சந்தோஷத்தை உயர்த்திட்டே வந்தவன் மனுஷன்ட்ட என்ன பண்ணிட்டான்? உயர்த்துறதுக்கு தான் கொடுத்தான், நம்மால் யூட்டன் போட்டான். சரிதானுங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில இன்பம் வேற துன்பம் வேறன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இறைவன் 6வது அறிவு எதற்காக கொடுத்திருக்கான்? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றிக்கொள்வதற்கு 6வது அறிவு கொடுத்திருக்கான். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். எதற்காக 6வது அறிவு இறைவன் கொடுத்திருக்கான்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றிக்கொள்வதற்காக. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ இந்த ஆடு, மாடு, யானை, குதிரை இதெல்லாம் காட்டுல வசிக்கிறது பார்த்திருக்கோம்.
அதுக்கு ஆற்றை கடந்து செல்லும் இல்லையா? ஆற்றை கடந்து செல்லும். கடந்து செல்றப்ப எப்படி கடந்து செல்லும்? ஆற்றுக்குள்ள குதிச்சு நீந்தி அந்த பக்கம் கரைக்கு செல்லும். இப்ப ஆற்றுல வெள்ளம் அதிகமா வந்தா அடிச்சுட்டு போறது உண்டு. இல்ல ஆற்றுல முதலைகள் இருந்தா பிடிச்சு சாப்பிடுறதும் உண்டு. இப்போ ஒரு 10,000 வருஷமா, 20,000 வருஷமா, இல்ல 50,000 வருஷமா, 1,00,000 வருஷமா இதேதான் நடந்துட்டே இருக்கு. இதேதான் நடந்துட்டே இருக்கு. இப்ப மனிதன் பாக்குறான், இந்த காட்சியை பாக்குறான். அவனுக்கு அந்த ஆற்றுல இறங்கி போறது கஷ்டமா இருக்கு. இப்ப இவனுக்கு என்ன அறிவு இருக்கு? சிந்திக்கிற அறிவு இருக்கு. அங்கிருந்து ஒரு பலகை மிதந்துட்டு வர்றது பாக்குறான். ஓ, அப்ப இந்த பலகை போட்டா மிதந்துட்டு போயிடலாமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப என்ன பண்ணிட்டான்? படகை கண்டுபிடிச்சிட்டான். புரியுது இல்லைங்களா? படகை கண்டுபிடிச்சிட்டான். அதற்கு அடுத்தது ஒரு கிளை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஒரு மரக்கிளை போகுது. ஆற்றினுடைய இந்த பக்கம் இருந்து ஒரு மரக்கிளை அந்த பக்கம் போகுது. அதுல ஏறி நடந்து போறதுக்கு அவனுடைய அறிவு சிந்திக்குது. சரிதானுங்களா? அப்ப என்ன பண்ணிட்டான்? பாலம் போட்டுட்டான். இது வரைக்கும் உலகத்துல எந்த உயிருமே என்ன பண்ணதில்லை? போட்டு கண்டுபிடிச்சிட்டு போனதில்லை, பாலம் போட்டதில்லை. புரியுதா? 6வது அறிவோட சிறப்பு புரியுதா? இயற்கையில ஒரு துன்பம் வருதுன்னா ஒரே நிமிடம். ஓகே, மன்னிக்கணும், தடங்களுக்கு மன்னிக்கணும். அப்ப இயற்கையில வரக்கூடிய துன்பங்களை இன்பமாக மாற்றுவதற்கு இறைவன் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கு. 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். சிந்திக்கிற அறிவு, பகுத்து பார்க்கிற அறிவு இல்லைங்களா? மற்ற எந்த உயிர்களுக்கும் இந்த அறிவை இறைவன் கொடுக்கல. மற்ற உயிர்கள் எல்லாம் எப்படி பிறக்குதோ அப்படியே வாழும், அப்படியே சாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10,000 வருஷமா யானை எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மனுஷன் அப்படி அல்ல. புரியுதா? நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாம இப்ப இல்ல. எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு வளர்ச்சி. புரியுதா? நான் அடிக்கடி சொல்றது, ஒரு நாய்க்கு கால் உடைஞ்சிருச்சு, இன்னொரு நாய் வந்து சரி பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. சரிதாங்க? ஒரு நாய்க்கு கால் உடைஞ்சிருச்சு, இன்னொரு நாய் வந்து சரி பண்ண முடியுமா? அந்த துன்பத்திலிருந்து அதை மீட்டெடுக்க முடியுமா? முடியாது. மனுஷன் யாராவது பார்த்து சரி பண்ணா உண்டு, இல்லாட்டி அதை இயற்கையில சரி பண்ணா உண்டு, இல்லாட்டி வாழ்நாள் முழுக்க அது நொண்டிட்டே தான் கிடக்கும். யோசித்து பாருங்க. தன்னோட வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்தா அதனால மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனா மனிதனால மாற்ற முடியுமா? முடியாதா? மாற்ற முடியும். எதை மாற்ற முடியும்? எதை வேணா மாற்ற முடியும். உடம்புல நோய் வந்தா உங்களால என்னால சரி பண்ண முடியுமா? முடியாதா? மாற்றிக்கொள்ளலாம். மனதுல குழப்பம் வந்தா மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியும். குடும்பத்துல சிக்கல் வந்தா மாற்ற முடியுமா? முடியும். எதை கொண்டு? 6வது அறிவை கொண்டு. எவ்வளவு பெரிய பலத்தை இறைவன் கொடுத்திருக்கான் பாரு. மனிதனால மாற்ற முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைப்பீங்க, யாரோ ஒருத்தர் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், சார் மரணத்தை மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க. முடியும். மனிதன் நினைத்தால் மரணத்தையும் மாற்ற முடியும். எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இந்த ஜீவசமாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தர்களோட ஜீவசமாதி. பழனி போனா போகர் இருக்காரு, திருப்பதி போனா கொங்கணர் இருக்காரு, வைத்தீஸ்வரன் போனா தன்வந்திரி இருக்காரு. புரியுதா? பல மகான்கள் ஜீவசமாதி கேள்விப்பட்டு. அந்த ஜீவசமாதினா என்ன தெரியுமா? ஜீவன்னா உயிர். நாமெல்லாம் வெறும் சமாதி ஆகும். சித்தர்கள் ஜீவனோட சமாதி ஆகும், உயிரோட சமாதி ஆவாங்க. அவங்க உடம்புல இருந்து உயிர் போகாது. இறைவன்ட்ட வரம் கேட்டா, சாகா வரம் கேட்டா கொடுக்க மாட்டான். நிறைய கதைகளை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா மனிதன் நினைச்சா இறைவன்ட்ட எல்லாம் வரம் கேட்க வேண்டியதில்லை, அவனே சாகாம இருக்கலாம். அவ்வளோ பெரிய நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்க நம்ம மனிதர்கள். சித்தர்களும் மனிதர்கள் தான். நீங்க யாரோ அவங்க தனியா ஒரு ஆள் நினைச்சுக்கிற கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி பிறந்து வாழ்ந்து நம்ம கிட்ட இருக்கிற ஃபுல் பவரை யூஸ் பண்ணவங்க. ஃபுல் பவரை யூஸ் பண்ணவங்க. நம்ம கிட்ட என்ன பவர் இருக்குதுன்னே தெரியல. இருக்கிற பவரை தப்பா வேற யூஸ் பண்ணிடுறோம். அப்ப வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமா இருக்கும்? திண்டாட்டமா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க.
தன்னோட வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் மாற்றவே முடியாதுங்கிற உயிரினங்கள் அது ஒரு பக்கம். ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் அப்படித்தான். ஒரு மழை பெஞ்சதுல எந்த நாயும் கொடை பிடிச்சிட்டு போகாது, எதுவும் பஸ்ல ஏறி போகாது, கார்ல போகாது. யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? அப்ப ஒரு மழைன்னு ஒரு துன்பம் வந்தா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். வெயில்னு ஒரு துன்பம் வந்தா அனுபவிச்சுதான் ஆகணும். ரூம் கட்டி ஏசி போட்டெல்லாம் உட்கார முடியாது மற்ற உயிரினங்கள். புரிஞ்சது இல்லைங்களா? அப்ப இயற்கையில எந்த துன்பம் வந்தாலும் அனுபவிச்சே ஆகணுங்கிற உயிரினங்கள் ஒரு பக்கம். இயற்கையில எந்த துன்பம் வந்தாலும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்கிற உயிரினம் நாம ஒரு பக்கம். எந்த துன்பம் வந்தாலும் மாற்றவே முடியாதுங்கிற உயிரினங்கள் சந்தோஷமா இருக்கு. எது வந்தாலும் மாற்றிக்கொள்ள முடியுங்கிறவங்க கஷ்டப்படுறமே. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்களேன். சரிங்களா? அப்ப ஏன் நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நமக்கு இறைவன் 6 அறிவை கொடுத்திருக்கான் இல்லையா? அந்த 6வது அறிவை பயன்படுத்தும். நாம 6வது அறிவை பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் இது ஆன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, வெரி மேக்சிமம் பண்ணிருக்கீங்களா? வீடியோ ஆன் பண்ண முடியுமா? வீட்டுல இருக்கிறீங்க, எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3 பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. எப்பவுமே கிளாஸஸ் வீடியோல போனீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிதானுங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் என்ன சொல்றேன், நாம சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு மகான்கள் சொல்றாங்கன்னு சொல்றேன். சரிங்களா? செக் பண்ணிடுவோமா? நீங்க உங்களுக்கு உடனே கோபம் வரும். நாங்களா சிந்திக்கிறது இல்லை, ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கேங்க சார். சரிதானா? சரி, சிந்திக்கிறோமான்னு இப்ப செக் பண்ணிடுவோம். சரிங்களா? ஒரே செகண்ட். ஓகே, வெரி குட். சரி, நான் இப்ப சொல்றதை நீங்க செய்யணும். ஓகேங்களா? செய்வீங்களா? செய்யலாமா? செய்யலாம்னா இப்படி காமிக்கணும். ஓகே, வெரி குட். நான் சொல்றதை செய்யறீங்களா? அம்மா டபுள் ஹேண்ட்ல காமிச்சிட்டாங்க. ஓகே, உமாதேவி அம்மாக்கு நன்றி. ஓகே, நான் சொல்றதை செய்யணும். லிசன் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணணும்? நான் சொல்றதை நீங்க செய்யணும். ஓகேவா? செய்யலாமா? சரி, உங்களோட வலது கையை தூக்குங்க. ரைட் ஹேண்ட், தமிழ்ல சொல்லணுமா? ரைட் ஹேண்ட் தூக்கிட்டீங்களா? ஓகே, அதுல ஆள்காட்டி விரல நீட்டிக்கோங்க. எது? ஆள்காட்டி விரல நீட்டிக்கோங்க. சரி, இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீட்டிக்கோங்க. ஓகே, வெரி குட். இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யணும், கவனமா செய்யணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? நான் சொல்றதை நீங்க செய்யணும். எல்லாரும் செய்யலாமா? சரி, எல்லாரும் தாடையில கை வச்சுக்கங்க. ஓகே, வெரி குட். கை வச்சிருக்கீங்களா? கை அங்கேயே இருக்கட்டும். கை எடுக்க கூடாது கொஞ்ச நேரத்துக்கு. கை அங்கேயே இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, குணபாலன் ஐயா, நான் என்னங்க ஐயா சொன்னேன்? கைய ரைட் ஹேண்ட உயர்த்த சொன்னீங்க. ஓகே, தாடையில வைக்க சொன்னீங்க. தாடையில வைக்க சொன்னேன் இல்லையா? சரியாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் தாடை, இதுக்கு பேரு கன்னம். உண்மையா? ஒரு சிலர் அப்படியே இங்கிருந்து இறக்கி 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 இங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல, தவறெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிதானுங்களா? இதுல எதுவுமே தவறு கிடையாது. நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரையும் உட்கார வச்சு தாடையில கை வைன்னு நீங்க இங்க கை வச்சா அத்தனை பேர் இங்கதான் வச்சிருப்பா. அது டாக்டரா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம எல்லாரும் எங்க வச்சிருந்தோம்? கன்னத்துல வச்சிருந்தோம். கரெக்ட் தானே? எங்க வைக்க சொன்னோம்? தாடையில. எக்ஸலன்ட். ஓகேங்களா? தாடை எது? இதுதான். இப்ப இது யார் தப்பு? நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? யோ, நீ வாய மூடிட்டு சொல்லி இருந்தீன்னா நாங்க கரெக்டா வச்சிருப்போம். நீயே தப்பா வச்சு காமிச்சு எங்களையும் தப்பா வைக்க வச்சு மானத்தை வாங்குறியா? சரியா? அப்படி இல்ல. நான் தான் திரும்ப திரும்ப 4 தடவை சொன்னேன், நான் சொல்றத செய்யுங்க, நான் சொல்றத செய்யுங்கன்னு சொன்னேன். நான் செய்யறது பார்த்து செய்யுங்கன்னு உங்ககிட்ட சொல்லவே கிடையாது. சரிதானுங்களா? அப்ப நான் சொல்றது என்னன்னு நம்ம ஒரு தடவை சிந்திச்சிருந்தா நோ ப்ராப்ளம். ஒரு செகண்ட் என்ன பண்ணிருக்கணும்? சிந்தனை அறிவை பயன்படுத்தி, ஓ அவர் என்ன சொன்னாரு,
தாடையில கை வைக்க சொன்னார். அப்ப எது தாடைன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? யோசிக்கவே இல்லை. இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடலாங்களா நம்ம சிந்திக்கிறதே இல்லைன்னு? புரியுதா இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சாப்பாடு அம்மா கொடுக்குறாங்க, இல்லாட்டி மனைவி கொடுக்குறாங்க, சாம்பார் ஊத்துறாங்க, உப்பே இல்லை, சரிங்களா? உடனே நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படித்தான் தொடங்கும் இல்லையா? 10 வருஷமா நீ எல்லாம் சமைக்கிற, இதெல்லாம் நாய் சாப்பிடுமா அப்படி ஆரம்பிச்சு அந்த சண்டை அவங்க அம்மா அப்பா வரைக்கும் பரம்பரையே எடுத்து சண்டை போடுவோம் இல்லையா? அப்புறம் 4 நாளைக்கு சோறு இல்லாம சுத்துவோம், அது வேற விஷயம். அப்போ இப்போ ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கலாமா? ஒரே செகண்ட் சிந்திக்கலாமா? சிந்திச்சா வாழ்க்கை கொண்டாட்டமா மாறிடும். ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவா சிந்திக்கணும், அவ்வளவுதான். புரியுதா இல்லைங்க? இப்ப வாழ்க்கை கொண்டாடணும்னா பெருசா வல்ல ஒண்ணும் தேவையில்லை, கொஞ்சம் சிந்திச்சா கொண்டாடலாம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, சாப்பாடு போட்டாங்க, சாம்பார் ஊத்தியாச்சு, சாம்பார்ல உப்பு இல்ல, எடுத்து வாயிலேயே வைக்க முடியல, அப்படி சொல்றீங்க, ஓகே ரைட். ஒரு செகண்ட் சிந்திச்சு ஏன் உப்பு இல்லை, எப்படி உப்பு இல்லாம போச்சு? சரிங்களா? அம்மா இட்லி சட்னி சாம்பார் வச்சிருக்காங்க, மத்ததெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஐயா உங்க உங்க ஆடியோ மியூட் பண்ணிக்கிட்டுமா? பண்ணி மன்னிக்கணும். அப்ப நம்ம அம்மாவோ மனைவியோ யாரோ ஒருத்தர் நமக்கு இட்லி கொடுக்குறாங்க. இட்லி கொடுக்கறதுக்கு எப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி இருந்து ப்ரிப்பரேஷன் நடக்கும். இன்னைக்கு காலையில உங்களுக்கு இட்லி வரணும்னா முந்தா நேத்து பிளான் பண்ணி அரிசி ஊற வச்சு ப்ராப்பரா எடுத்து ஆட்டி எல்லாத்தையும் பக்குவமா வச்சு, புரியுதா இல்லைங்களா? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு காலையில கொண்டு வரணும். 2 நாள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. சட்னி சாம்பார் அது தயாரிக்கிறதுக்கு எத்தனை வேலை பார்க்கணும்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த அடுப்பங்கரையிலேயே நின்று, அந்த சூடு வயிற்றுல பட்டாலும் பரவாயில்லன்னு நின்று நமக்கு அவ்வளவு அற்புதமா சமைச்சு கொண்டாந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க. புரியுதா இல்லைங்களா? கொஞ்சோண்டு உப்பு பத்தல, நீங்க சொல்லுங்க, உண்மையாலுமே யோசிச்சு சொல்லுங்க, யாராச்சும் வேணும்னே உப்பு கம்மியா போடுவாங்களா? சரி, வேணும்னே யாராச்சும் உப்பு கம்மியா போடுவாங்களா? சத்தியமா போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா பல வேலை செய்வாங்க. அந்த நேரத்துல குழந்தை எந்திரிச்சிருக்கும், குழந்தைக்கு ஏதாவது கேட்பாங்க, வீட்டுக்காரர் எந்திரிச்சுப்பாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும், பெரியவங்க இருந்து அவங்கள பார்க்கணும், காய்காரர் வந்து அவரை பார்க்கணும், குப்பைக்காரன் வந்து அவனை பார்க்கணும், பால்காரன் வந்து அவனை பார்க்கணும் இல்லையா? பல வேலையில இருந்துட்டு சமையல செய்யறாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல மத்ததெல்லாம் நல்லா இருக்கு, இட்லி நல்லா இருக்கு, சட்னி நல்லா இருக்கு, சாம்பார்ல எல்லாமே நல்லா இருக்கு, கொஞ்சோண்டு உப்பு பத்தல, தெரியாம கொஞ்சோண்டு கம்மியா, அவ்வளவுதானே? இது ஒரு பெரிய விஷயமா? நீங்க யோசித்து பாருங்க. ஒரு பேனா வாங்கிட்டு எங்காச்சும் போய் ஒரு சைன் பண்ணணும், பேனா இல்ல, ஒரு பேனா வாங்கிட்டு சைன் பண்ணி திருப்பி கொடுக்குறீங்க, நன்றின்னு சொல்றோமா இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம், அவருக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? 2 நாளா இத்தனை ஒர்க் பண்ணி காத்தால இருந்து எந்திரிச்சு நமக்காக அந்த இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் எடுத்து பண்ணி கொடுத்த அந்த அம்மாவுக்கு அல்லது மனைவிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருமா? யோசித்து பாருங்க, எவ்வளவு நன்றி கெட்ட தரமா இருக்கு இல்லையா? சரிதானே? நன்றி சொல்றதுக்கு பதிலா திட்டுறமே, நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, எனக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயத்த செய்து கொடுத்த அம்மாவுக்கோ மனைவிக்கோ நன்றி சொன்னா அந்த நேரத்துல உங்க மனசு எப்படி இருக்கும்? கொண்டாட்டமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏதாவது தெரியாம 2 உப்பு கம்மியா போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? அம்மா எல்லாமே அருமையா இருக்குமா, கொஞ்சம் உப்பு மட்டும் கொடுங்கன்னு வாங்கிக்கலாம். இல்ல உப்பு இல்லாம சாப்பிடலாமே, நல்லது தானே. இப்ப சாப்பிட்டு தானே சொரணை அதிகமா போச்சு, சண்டை போடுறோம் இல்லைங்களா? புரியுதா நான் என்ன சொல்றது? 6வது அறிவை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணு, எப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி வீட்டுக்காரரு வேலைக்கு போயிருப்பாரு, வர்றப்ப அந்த அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ரெகுலரா அவர் எப்படித்தான் வருவாரு? கையாட்டிட்டு தான் வருவாரு. இது ரெகுலர் கேஸ், இப்படிதான் நடக்குது. புரியுதா இல்லைங்களா? சரி, ஒரு நாளாவது நீங்க வந்தனே என்ன கேட்பீங்க? வந்தனே மூஞ்சி பார்க்காத அந்த அம்மா, கையத்தான் பார்க்கும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, சாயங்காலம் மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன், இட்லி ஊத்திக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அவரு கையாட்டிட்டே வந்திருப்பாரு, வந்தனே கையை பார்க்கும், மாவு இருக்காது, பிடிச்சி ஏது சத்தம் போட்டுரும். எதை சொன்னாலும் வாங்கிட்டு வர மாட்டீங்க.
ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாது. இதே உங்க அக்கா சொன்னா உங்க அம்மா சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க. அது குடும்பத்தை இழுத்துறது. அந்த அன்னைக்குள்ள சண்டையை அடிச்சு நாரிட்டு சரியா? ஒரு செகண்ட் யோசிக்கலாம்ல, அந்த மனுஷன் யாருக்காக வேலைக்கு போறார்? யாருக்காக வேலைக்கு போறார்? அவர் தனக்குன்னு வேலைக்கு போனா வாரத்துல ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு படுத்துக்கலாம், 6 நாள். தன்னோட குடும்பம், தன்னோட மனைவி, தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெயில் பார்க்காம, மழை பார்க்காம, பனி பார்க்காம, இன்னும் கண்டவங்கிட்ட எல்லாம் சிட்டை வாங்கிட்டு, புரியுதா இல்லைங்களா? கூனி குறுகி நின்று அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. 1000 பிரச்சனை இருக்கும் ஆபீஸ்ல. நிறைய பேர் பாருங்க, ஆண்கள் அப்படியே புலம்பிட்டே போவாங்க. சரியா? பைத்தியம் மாதிரி மென்டல் மாதிரி ரோட்ல புலம்பிட்டே போறதெல்லாம் பாக்குறது. ஏன்னா அவன் மண்டையில அவ்வளவு ஸ்ட்ரெஸ். பெண்களுக்கு மனபலம் ஜாஸ்திங்க, ஆண்களுக்கு உடல் பலம் ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பேசிக். அப்போ அவரு வேணும்னே மாவு வாங்கிட்டு வராம இருப்பாரா? யோசித்து பாருங்க. வேணும்னே மாவு கடைக்கு முன்னாடி போயிட்டு பொண்டாட்டி மாவு வாங்கிட்டு வர சொன்னா சத்தியமா நான் வாங்கிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. பல பிரச்சனையில வர்ற மனுஷன் ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரல இல்லையா? அவ்வளவுதானே பிரச்சனை. யோசித்து பாருங்க. யோசிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் மேல, கணவன் மேல, மனைவி மேல மிகப்பெரிய நன்றியுணர்வு வரும். ஆனா நம்ம எதுக்குமே யோசிக்கிறதே கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படியே செஞ்சு செஞ்சு வாழ்க்கையே துன்பம். இந்த குடும்பம்னு ஒண்ணு வச்சிருக்கா பாருங்க, குடு இன்பம். இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் குடும்பம். ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கு. யோசித்து பாருங்க. நான் எடும்பம்னு பேர் வச்சிருக்கிறேன். இன்பத்தை எடுக்கக்கூடிய இடம். வேலைக்கு போனா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதுயா, வீட்டுக்கு வந்தா இருக்கவே முடியறது இல்லை. அந்த அளவுக்கு இப்ப சூழல் போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையே வர்றதில்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். சார் அது எப்படிங்க சார் டெக்னிக் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லைங்க, என்னோட மனைவி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு யோகா கிளாஸ் ஜிம்முன்னு போயிடுவேன். சரி, நான் அப்படி போயிட்டு டக்குன்னு வந்து குளிச்சு ரெடியாகி ஆபீஸ் போயிடுவேன். என் மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவேன்னாரு. நல்ல டெக்னிக் சார். பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்கறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல். புரியுதா இல்லைங்க? அப்ப இந்த வாழ்க்கைய கொண்டாடணும் இல்லையா? கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? சரி, ஒரு விஷயத்த மிக ஆழமா உங்ககிட்ட பதிவிக்க விரும்புறேன். ஏன் நம்ம கொண்டாட முடியல? ஏன் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டாட முடியல? ஏன் நம்ம எப்பவுமே சந்தோஷமா இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க எதை ஒண்ண சந்தோஷமா அனுபவிக்கணும்னாலும் அடிப்படையா ஒண்ணு தேவை. யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு 2 minutes இன்ட்ராக்ஷனா வச்சுக்கலாம். சேட் பண்ண முடிஞ்சா சேட் பண்ணுங்க, அது பெஸ்ட். ஓகே, சொல்றனாலும் சொல்லலாம். ஜானி சாம்சன் ஐயா சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுயா. எக்ஸலண்ட், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வெரி குட். அப்புறம் இப்ப நான் உங்க வாழ்க்கையை கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வெரி குட். சரி, சேட் பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா சேட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதுலயும் திருப்தியா இருக்கணும். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். எதுலயும் திருப்தியா இருக்கணும், இருக்கிறதுல முதல்ல திருப்தியா இருக்கணும். கரெக்டுமா? சரி, அக்செப்டன்ஸ் செய்யணும். வெரி குட், வெரி குட். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். எக்ஸலண்ட். இல்ல ஞானிகளா இருக்கிறீங்களே. சரி, வெரி குட். அப்புறம் ஒற்றுமை, நிறை மனம். சூப்பர், சூப்பர். அருமை, அருமை, அருமை. சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம டைம் ஷார்ட்டா இருக்கிறங்காட்டி சிம்பிளா கொண்டு போயிடுவோம். சரி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நம்ம வாழ்க்கையை கொண்டாடணும்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைங்களா? உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே சந்தோஷமா இருக்க முடியும். நோஞ்சா மாதிரி இருக்கிறவங்க எங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும்? புரியுதா? மன அமைதியா இருக்கணும், மன நிறைவா இருக்கணும். மனதுல எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. தேவையில்லாம பேராசை, கவலை, பொறாமை இது போன்ற கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? உயிரை நன்றாக வைத்திருக்க வேண்டும். உறவுகள் இணக்கமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலே வளத்தோடு இருக்க வேண்டும். சரியானுங்களா? இதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவை. சரி, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா ஒண்ணு தேவை.
என்ன தெரியுங்களா? அறிவு. என்னங்க? அறிவு வேண்டும். அறிவு இருந்தா சந்தோஷமா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? சரி, உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம 35 பேர் இருக்கோமா? சரி, இப்ப 35 பேரையும் தூக்கி ஒரு கிணத்துக்குள்ள போடுறோம். தண்ணி ஃபுல்லா இருக்கிற ஒரு கிணறு, கிணத்துக்குள்ள போட்டோம். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருப்பீங்க? சரிங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பண்ண தெரியுமா? கிணத்துக்குள்ள குதிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் சார் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன ஒருத்தருக்குமே தெரியாதா? எங்க வீட்டுக்காரம்மா குதிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் சார் அப்படி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் இல்லையா? சரி சரி, ஓகே, வெரி குட். ஒருத்தர் தூக்கிட்டார். நோக்கியா C01 பத்மாவதி அம்மான்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சொர்ணம், வெரி குட். ஓகே, சரி சரி. இப்போ யாரு கிணத்துல குதிச்சா சந்தோஷமா இருப்பாங்க? பத்மாவதி அம்மாவா? ஐயா நீச்சல் தெரியும்ல, அதனால சந்தோஷமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா அதனோட வெரி குட் அர்த்தம். வெரி குட். நிச்சயமா நிச்சயமா. நீச்சல் தெரியறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? உண்மைதானே? சும்மா சிம்பிள் லாஜிக். சரிங்களா? ஒரு பெரிய கிணறு இருக்கு, நீச்சல் தெரிஞ்சவங்க குதிச்சு எப்படி இருப்பான்? ஜாலியா இருப்பான். நீச்சல் தெரியாதவங்க எப்படி இருப்பான்? சரிதானே? சங்குதான் கன்ஃபார்ம். அப்போ கிணறு ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையை அது கொண்டாட்டமாவும் மாத்தும், திண்டாட்டமாவும் மாத்தும். புரியுதா உங்களுக்கு? கிணறு ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையை அது கொண்டாட்டமாகவும் மாத்தும், திண்டாட்டமாகவும் மாத்தும். சரி, அது கொண்டாட்டமா மாத்தணுமா திண்டாட்டமா மாத்தணுங்கிறது கிணறு கையில இருக்கா நம்ம கையில இருக்கா? நம்ம கையில இருக்கு. சரியா? நீச்சல் தெரிஞ்சா கொண்டாட்டம், நீச்சல் தெரியலைன்னா திண்டாட்டம். எவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? நீச்சல்ங்கிறது என்ன? ஒரு அறிவு. தண்ணியில குதிச்சா என் கையை எப்படி அசைக்கணும், காலை எப்படி அசைக்கணும், மூச்சை எப்படி விடணும். சரி, இது ஒரு அறிவு. சரிங்களா? புரியுதா? அப்ப நீச்சல் பற்றிய அறிவு இருக்கிறவங்க கிணத்துல குதிச்சா கொண்டாட்டம், நீச்சல் பற்றிய அறிவு இல்லாதவங்க கிணத்துல குதிச்சா திண்டாட்டம். சிம்பிள் லாஜிக். சரி, இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பேரு சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும்? சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். ஹேண்ட் ரைஸ் இப்படி பண்ணாலும் ஓகே, அதுல பண்ணாலும் ஓகே. ஒரு 2-3 பேர் சொல்றோம் இல்லையா? சரியா? இப்போ யார் இப்ப நாம ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்க சாம்பார் வச்சா நம்ம வீட்டுக்கார அம்மாவோ சமைச்சா எப்படி இருக்கும்? சாம்பார் சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஜென்ஸ் நாம போய் சமைச்சா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு படத்துல சொல்லுவா இல்லையா, எங்க அம்மா வச்சா ரசம், நான் வச்சா விஷம். அதேதான் கண்டென்ட். புரியுதுங்களா? அப்போ சாம்பார் வைக்கிற அறிவோட சாம்பார் வச்சா சாம்பார் நல்லா இருக்கும். ஏன் நாம வச்சா நல்லா இல்ல? நமக்கு அதை பத்தின அறிவு கிடையாது. சாம்பார்னா என்ன, அதுக்கு என்ன போடணும், எவ்வளவு போடணும், எந்த அளவுல போடணும், என்ன பக்குவத்துல போடணும், ஒண்ணுமே தெரியாது. எப்படி நீச்சல் தெரியாதவங்க கிணத்துல குதிச்சா கஷ்டப்படுறானோ, அப்படி சாம்பார் வைக்க தெரியாதவங்க சாம்பார் வச்சா கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் புரியுது. இப்ப நான் திடீர்னு மராட்டியில பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் இருப்பீங்களா? 35 பேர் மூட்டை கட்டிட்டு ஓடிடுவீங்க. சரிங்களா? இப்ப தமிழ் பேப்பர் ஒண்ணு கொடுத்து படிக்க சொன்னா நீங்க படிக்கிறீங்க, ஆங்கிலத்துக்கு கொடுத்தா ஓரளவுக்கு படிச்சிடறோம் இல்லைங்களா? இப்போ மராட்டியில ஒரு பேப்பர் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா நீங்க படிப்பீங்களா? சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதை பத்தின அறிவு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் மிக நுட்பமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை கொண்டாட்டம். சரியா? அப்ப கிணறு உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்குன்னா என்ன வேணும்? நீச்சல் பற்றிய அறிவு வேணும். சாம்பார் உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்குன்னா என்ன வேணும்? சாம்பார் வைக்கிற அறிவு வேணும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கரண்ட் பல்ப் ஏதோ போயிடுச்சு, சரிங்களா? இப்ப நீங்க ஏறி மாட்டுறதுக்கு எப்படி மாட்டுவீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணி போய் கீழே கட்டை பிடுங்கிட்டு வந்து இல்லையா, அந்த இதெல்லாம் இறக்கி விட்டு கீழே ஒரு கட்டை போட்டு அதுக்கு மேல செருப்பு போட்டு நின்று அப்புறம் பல்பை நடுக்கிட்டே போடுவோம் இல்லையா? பை பிராக்டிக்கல் நம்ம பார்த்திருக்கோம். இதே எலக்ட்ரிஷியன் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? எல்லா ப்ராசஸ் அப்படியே இருக்கு, அவர் பாட்டு கழட்டி போட்டு போயிட்டே இருப்பார்.
ஏன்? அவருக்கு அதை பத்தின அறிவு தெளிவா இருக்கு. இன்னும் ஓட கழட்டி வச்சுட்டு கரண்ட் போயிட்டு இருக்கு, அவர் பாட்டுக்கு ஏதாவது நோண்டிட்டு கிடப்பாரு. நம்ம அதுக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா அதை பத்தின அறிவு இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, அறிவுடையார் எல்லாம் உடையார். நல்ல மனதில் வைத்துக்கோங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலர் என்னுடைய ரேனும் இலர். அறிவு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்க, அறிவு இல்லாதவங்கிட்ட எது இருந்தாலும் அது அவனுக்கு பயன் இல்லை. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு துன்பம் வராமல் காக்கக்கூடிய கருவி. செருவார்க்கும் சேர்ந்தழிக்கலாக அரண். எதிரியாலும் அழிக்க முடியாத அரண் எதுங்க? நம்மகிட்ட இருக்கிற அறிவு. அறிவெனும் ஆயுதத்தை கையில் எடுங்கள்னு சொல்றாங்க இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஆயுதம் என்ன? அறிவாயுதம். சரிங்களா? அப்ப அறிவு இருந்தா என்ன வராது? துன்பம் வராது. அப்ப துன்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லை என்று அர்த்தம். இது ஒத்துத்தான், வேற வழி இல்லை. புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம 35 பேரும் கிணத்துல ஊச்சா கொண்டாட்டமா மாத்த முடியுமா? முடியாதா? மாற்ற முடியும். என்ன பண்ணணும்? நீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுத்து பக்கத்தால ஒரு ஸ்விம்மிங் பூல் போய் ஒரு மாசம் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் முடிவுல 35 பேர் கிணத்துல ஊச்சா சந்தோஷம் தான், கொண்டாட்டம் தான், நோ டவுட். ஆனா நீங்க ஒரு 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்து ஏதோ ஒரு பக்கம் போய் நீச்சல் கத்துக்கலைன்னா வாழ்நாள் முழுக்க கிணறு திண்டாட்டம் தான். ஒரு முறை கற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுக்க கிணறு கொண்டாட்டம். அப்ப அது கொண்டாட்டமா இருக்கணுமா திண்டாட்டமா இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியது நானு. அதுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? அங்க ஸ்விம்மிங் கத்துக்கணும். இந்த வடிவேலு ஒரு படத்துல தூக்கி உள்ள போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த பாக்ஸிங்ல சிங்கம் களையிறங்கிருச்சு அப்படின்னு தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அங்க வந்தா அடி கும்முன்னு ஒழுகும், வாயு மூஞ்சியெல்லாம் ரத்தமா ஒழுகும் இல்லையா? அப்புறம் கடைசியில கப்பு எனக்கு தான், நான் தான் அடி வாங்கணும்னு வாங்கிட்டு போயிடுவாரு. அது வேற. ஏன் வடிவேல் அடி வாங்கினாரு? பாக்ஸிங் தெரியாது. சரி, இப்ப நமக்கு ஏன் வாழ்க்கை கொண்டாட்டமா இல்ல? வாழ்க்கையே தெரியாது நமக்கு. நாம யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறோம், எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உடம்புனா என்ன, அது எப்படி வச்சுக்கணும், எப்படி அதை பயன்படுத்தக்கூடாது, மனசுனா என்ன, உயிர்னா என்ன, உறவுகள்னா என்ன, ஆன்மானா என்ன, இயற்கைனா என்ன, சமுதாயம்னா என்ன, ஏதாவது தெரியுமா? ஜீரோ. பணம் சம்பாதிக்கிறது தெரியும் சார், எப்படி வாழணும் தெரியாது சார். உண்மைதானே? யோசித்து பாருங்க. நாம எங்கிருந்து வந்தோம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? எங்க போகணும் எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாது, சத்தியமா தெரியாது. இது தெரிஞ்சாலே வாழ்க்கை கொண்டாட்டமாயிரும். சரி, ஒரு இலக்கு இல்லாத பயணத்துல பயணிச்சுட்டு இருக்கோம், எப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? சரிங்களா? வாழ்க்கையை பத்தி அறிவு ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? சுத்தமா கிடையாது. நீங்க தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம், யாரும் சொல்லி கொடுக்கல, அதான் பிரச்சனை. எழுத படிக்க சொல்லி கொடுத்தாங்க, பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறனா கூட அந்த வேலை தெரியுமான்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கிறீங்க. இப்போ குடும்பம் நடத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா தப்பா எடுத்துக்காதீங்க. குடும்பம் நடத்துறதுக்கு ஃபேமிலினா என்ன, கணவன்னா என்ன, மனைவினா என்ன, குழந்தைகள்னா என்ன, எதுக்காக இந்த உறவுகள், நாம எப்படி வாழணும், ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஒண்ணுமே இல்லை, கிடையாது. அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. குழந்தை பெத்துக்கிறதுனா என்ன, எதுக்காக நம்ம குழந்தை பெத்துக்கணும், ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப வாழ்க்கை பற்றி அறிவுல ஜீரோ. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கொண்டாட்டமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரியாங்களா? நீங்க வாழ்க்கை கொண்டாடணும்னா அதை பத்தின அறிவு வேணும். இப்ப நீங்க ஒரே ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன், இது மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிருவோம், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த உரையில கற்றுப்போம். சிம்பிள் ஃபார்முலா. எதை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதோ அது இன்பத்தை கொடுக்கும். எதை பற்றிய அறிவு இல்லையோ அது துன்பத்தை கொடுக்கும். இதுதான் ஃபார்முலா.
அப்ப நீங்க துன்பத்தை இன்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றி அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது. புரியுதானே? சார் கிணத்துல குதிக்கிறேன், எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு, நான் அதை மாத்தணும், என்ன பண்ணும்? போய் 2000 ரூபாய் கொடுங்க, கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டா என்ன வந்துடும்? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. கற்றுக்கொண்டால் அறிவு வரும். புரியுது இல்லைங்களா? அப்ப நீச்சல் கத்துக்கிறோம், நீச்சல் பத்தின அறிவு வந்துருச்சு, வாழ்நாள் முழுக்க சந்தோஷம்தான். ஆத்துல குதிச்சா கிணத்துல குதிச்சா இல்ல, கடல்லே குதிச்சாலும் சந்தோஷம்தான், நீந்தி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கத்துக்கலைனா வாழ்நாள் முழுக்க கஷ்டம். அப்ப நம்ம சந்தோஷமா வாழணும்னா வாழ்க்கையை பற்றி கத்துக்கணும். புரியுதா? இப்ப வாழ்க்கையை பற்றி அறிவுல நம்ம ஜீரோவா இருக்கிறோம். இன்னைக்கு பொருளாதார அறிவுல அவ்வளவு உயர்ந்துட்டோம், ஆனா வாழ்க்கையை பற்றி அறிவுல ஜீரோல இருக்கும். அதான் இன்னைக்கு வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு விஞ்ஞானம், இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு கல்வி, இவ்வளவு உயர்வு எல்லாம் வந்துருச்சு, ஆனா உடல் நலம் போச்சு. தாத்தா பாட்டிக்கு இருந்த கொண்டாட்டம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. புரியுதானுங்களா? எழுத படிக்க தெரியாத கை நாட்டு பாட்டி 10 குழந்தை பெத்து வீசிட்டு போனா இன்னைக்கு ஒத்த குழந்தைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நிலை. ஆனா 7 PhD. எதுக்கு PhDன்னு தெரியல. சரிதாங்களா? வயிற்று அறுத்து குழந்தைய எடுத்து வெளியே தள்ளிட்டு. புரியுதா உங்களுக்கு? சரிதானுங்களா? இப்ப வாழ்க்கையை பற்றிய அறிவை யாரெல்லாம் தெளிவாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கொண்டாட்டம். சரிதானுங்களா? வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லாத வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை திண்டாட்டம். இப்போ வாழ்க்கை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடியதுதான் ஆன்மீகம், யோகம், ஞானம். இது எல்லாமே மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக இந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றுவதற்கான அற்புதமான யுக்திகளை, வழிகளை மிக தெளிவாக சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க, குறையே கிடையாது. நான் மகரிஷி கூட பயணிச்சதுனால அந்த வழி எனக்கு ரொம்ப தெளிவா இருக்குது, அதனால அதில் பயணிக்கிறேன். நாம வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொன்றை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வோம். கொண்டாட்டமாக மாற்றுவதற்கு என்னென்ன தேவை என்பதை தெரிந்து கொள்வோம். அதை பற்றி அறிவை பெருக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் கொண்டாட்டமாக வாழ்வோம் என்று கூறி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லிட்டில் ஸ்டோரின்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா, விஜய் பாட்டு இல்லைங்களா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குட்டியான வாழ்க்கை இல்லைங்களா? 100 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நீங்க மறந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு பாயிண்ட மனசுல வச்சுக்கோங்க. 100 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம், ஏன் மன்னிக்கணும், ஒரே நிமிஷம். 100 வருஷம் வாழ்றோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வாழ்றோம். 100 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. மொத்தமே 36,500 நாள் தான் வாழ்றோம். மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் 36,500 days ஒன்லி. இதுல 1/3 தூங்கிடுறோம். டெய்லி 8 மணி நேரம் தூங்கிடுறோம். கிட்டத்தட்ட 12,000 நாள் வாழ்நாள் முழுக்க தூங்கியே கழிச்சிடும். அப்ப நம்ம கான்சியஸ்லயே இல்லை, அன்கான்சியஸ். மிச்சம் 24,000 நாள் தான் இருக்கு நம்ம கையில. இதுல இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு கடந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா இல்லைங்க? இப்ப ஒரு 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு கடந்திருந்தா அதுல 5,000 நாள் 6,000 நாள் போச்சு. இன்னும் வாழக்கூடியது அற்பமான வாழ்க்கை, ஒரு 10,000 நாள் வாழ போறோம். ஜஸ்ட் 10,000 days, அவ்வளவுதான் வாழ்க்கை. வேற ஒன்றும் பெருசாவெல்லாம் வாழ்க்கையில் இல்லை. சரியா? அப்ப இருக்கிற நாளை கொண்டாடுங்க. நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு உரை பேசுறேன்னா நாளைக்கு உரை பேசுறப்ப இருப்போம்னான்னு தெரியாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம். உங்க கூட இருக்கிற உறவுகள் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. சரியா? நாமளே நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அப்ப இன்னைக்குதான் லாஸ்ட் டேன்னு நினைச்சுக்கோங்க. டுடே இஸ் த லாஸ்ட் டே. எப்படி இருக்கணும்? சும்மா என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு எந்திரிச்சா அப்புறம் நாளைக்கு லாஸ்ட் டே. புரியுதா? ரொம்ப குட்டி லைஃபுங்க, பெருசா ஒண்ணுமே இல்லை. சும்மாதான் வந்தா சும்மாதான் போறோம். என்ஜாய். எதுக்கும் பெருசா கவலைப்பட வேண்டாம். இருக்கிறத வச்சு நிறைவா திருப்தியா இருக்கு. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கு. சரியாங்களா? மிக்க நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர்
அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. நன்றி நன்றி ஐயா. இன்றைய ஒரு காலை சக்கரம் நிகழ்வில் எங்களுடைய 197ஆம் நாளில் எங்களுக்கு சிறப்பானதொரு ஐயா வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் கோட்பாடுகளில் ஊன்றி இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் உங்களுடைய வாழ்க்கை கொண்டாட்டம் என்பதை சிறப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு தெளிவான ஒரு விளக்கத்தோடு மனதில் புரியும் வண்ணம் எங்களுக்கு நல்ல ஒரு உரையாற்றி சிறப்பித்த இறையருள் இறை அருள்நிதி இறை மதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த உரை அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியதாகவும் ஒரு சிறிய விஷயம் அறிவு என்பதை முன்னோக்கி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அனைவரும் வாழ்வை கொண்டாடலாம் என்பதை சிறப்பானது ஒரு சிறிய விளக்கத்தோடு எங்களுக்கு அளித்த உங்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு அருமையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து கண்ணப்பன் ஐயா ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் காலை வணக்கம். நிகழ்வுல நம்ம பார்த்த விஷயங்கள்ல முக்கியமானது இந்த விலங்குகளை பத்தி சொன்னாங்க ஐயா இறையருள் இறைமதன். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா விலங்குகளை கவனிக்கணும். அந்த விலங்குகள் எந்த மாதிரி வாழுது, அதனுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்குது, எப்படி குணமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை குறிப்பிட்டது மிக பொருத்தமாகவும் ஆழமானதாகவும் இன்னும் விலங்குகளை நாம் உற்று நோக்குவதாகவும் ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயமும் எல்லாத்துக்கும் பயனுடையதாக இருந்தது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட இதில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக உள்ளேன் என்பதை என்னுடைய உள்ளபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு இறையருள் அவருக்குள் மேலும் வளரட்டும், வளர்த்தெடுக்கட்டும் என தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து அருமையான சிந்தனைகளை அளித்த இறை மதன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.